அப்படியே மூட்டை எடை வச்சு தராசு விடு. எவ்வளோ இருக்குது? கோணியோட சேர்த்து 44,776 இது வந்து 44 கிலோ 700 கிலோ அரிசி இருக்குது. என்ன பண்ணுற? இந்த மூட்டை எடுத்து போடு. இன்னொரு மூட்டை வைப்பா. 44 கிலோ தான் 700 கிராம் கோணி கணக்கு சொல்லலாம் வந்து. அப்படியே எடுத்து வெளியே வைங்க. அந்த வைங்க. அந்த மூட்டையை எடுத்தாங்க. அடுத்த மூட்டை வைங்க. இதை டேர் பண்ணல. டேர் பண்ணு. கரெக்டாக தாங்க இருக்குது. காற்று பா. அடுத்த மூட்டை எடுத்துட்டு வா. அடுத்த மூட்டை எடுத்து வாப்பா. அது வை எடை. மூட்டை வை. செல்வராஜ் நீ நில்லு. நீ தானே லோடு எடுத்தா பாரு. இங்க எத்தனை அத்திகாப்பா அது அத்திகாப்பா. இப்போ இருவாரா? இப்போ அந்த மூட்டை ஆச்சா? இரு. அடுத்த மூட்டை பாரு. அடுத்த மூட்டை தூக்கி கேட்டா. இப்போ கையெடு. அடுத்த மூட்டை 44,500 ஆச்சா? அப்படியே அந்த மூட்டை தூக்க. சக்கரை மூட்டை தூக்கு. சக்கரை மூட்டை தூக்கு. அது எடுப்பா. அது எடுத்து போய் போடு. ஒவ்வொரு மூட்டைக்கும் 4 கிலோ 5 கிலோ கம்மியாக இருந்தால் சேல்ஸ்மேனுடைய நிலைமை என்ன பண்ணுறது? நாங்கள் எப்படி இதை விற்கிறது? இது எப்படி பப்ளிக்கில் நாங்கள் பதில் சொல்கிறது? இது 46 கிலோ. சக்கரை வை. லைனாக எல்லா மூட்டையும் அப்படி தான் வை. சக்கரை வைப்பா. சக்கரை மூட்டை வை. துல்லியமான இது. 3 கிலோ கிடையாது. சர்க்கரையில் எவ்வளோ பாது? அதுதான். நீங்கள் இறக்குங்க. இப்போது நான் இந்த வழூர் அந்த வந்தவாசி டிஸ்ட்ரிக்டில் டிஎன்சிசி குடோனில் இருந்து இன்றைக்கி வழூர் ரேஷன் கடைக்கு வந்த பொருளுங்களை எல்லா அரிசியெலாம் வந்து 46 கிலோ 47 கிலோ. அடுத்து சர்க்கரையிலே 3 கிலோ குறையுது. இதே போல் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் பல முறை வந்து கோரிக்கை வைக்கிறோம். பல முறையும் நாங்கள் கேட்குறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சேல்ஸ்மேன் தான் போய் லோடு எடுக்கிறாரு. அவருக்கு வந்து நீ எத்தனை மூட்டை எடை வச்சு காமிச்சாங்கப்பா? 2 மூட்டை காமிச்சாங்க. அது ஏன் காமிக்க முடியல? காமிக்க மாட்டாங்க. என்ன காரணமா உங்களுக்கு? இது போல வந்து ஒரு விற்பனையாளர்கள் அடாவடித்தனம் பண்ணி இது போல வந்து 46 கிலோ 47 கிலோ எடுத்துட்டு தான் போகணும். நீங்கள் இணைப்பதிவாளர்கிட்ட போங்க, துணை பதிவாளர்கிட்ட போங்க, ஆர்எம் கிட்ட போங்க, அப்புறம் ஜேஆர்கிட்ட போங்க, டிஆர்கிட்ட போங்க, கலெக்டர்கிட்ட கூட போங்க. எங்களால் இதை தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் அனுப்ப முடியும்னு சொல்லிட்டு அந்த கற்பகத்தில் வேலை செய்கிற ஜெயக்குமார்ன்றவரும் அது மேனேஜரு, அதுக்கு அடுத்த மேனேஜர் சரவணனும், அதே போல் வந்து டிஎன்சிசி குடோனில் இருக்கிற சூப்ரண்ட்டு அவர் முருகைன்றவரும் இது தொடர்ந்து வந்து இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்காங்க. நாங்கள் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அடுத்தது ஒவ்வொரு முறையும் இந்த அரிசிங்க வந்து குறைவாக வர்றதுனால நாங்கள் பில் போட்டுன்னு வர நேரத்தில் கடைசி நேரத்தில் இந்த முதியோர் அட்டைதாரர்களுக்கு கொடுக்குற அரிசி வந்து கொடுக்க முடியாது, நின்று போகுது. ஒவ்வொரு மாதமும் இந்த போல் வந்து 300 கிலோ 200 கிலோ ஷார்ட்டேஜ் வர்றதுனால எங்களால் வந்து இந்த நியாய விலை கடையில் வேலை செய்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது இப்போ இந்த போக்கு தொடர்ந்து நீடிச்சுக்கினே போனால் விற்பனையாளர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இல்லாமல் இது தண்டை தீர்வு இது போல் ஒரு சூழ்நிலை வரப்போ விற்பனையாளர்களுக்கு வந்து உயிருக்கே வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இந்த கற்பகம் குடோனும் இந்த டிஎன்சிசி குடோனில் இருக்கிற அதிகாரிகளும் செய்கிறாங்க. ஆனால் இதை கண்டிப்பாக வந்து ஐயா யார் இது மேற்பார்வை செய்கிறாங்களோ அதே போல் வந்து இந்த குடோனுக்குள்ளே ஒர்க் பண்ணுற லேபருங்க எல்லாருமே வந்து இந்த கற்பகம் குடோனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு உடனடியாக இருக்கிறதுனால அவங்களும் வந்து விற்பனையாளர் ஒரு மரியாதை கொடுக்கறது கிடையாது. உள்ளே வந்தால் யாரையுமே வந்து டீசெண்டாக நடத்துறது கிடையாது. அவங்க சொல்கிறது தான் வேதன்றாவில் அவங்க தொடர்ந்து இதே போல் 46 கிலோ 47 கிலோ அனுப்பிச்சின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து இந்த வந்தவாசியில் இருந்து வழூர் கடைக்கு வந்த ரேஷன் கடையில் அத்தனை மூட்டையுமே 4 கிலோ 3 கிலோ கம்மியாக தான் இருக்குது. ஏதாவது 100ல் ஒரு மூட்டை மட்டும்தான் அது 49,80 காட்டுது. மீதி மூட்டை மொத்தமே 4 கிலோ இந்த 5 கிலோ கம்மியாக இருக்குது. ஐயா அவர்கள் மற்ற இதை பார்த்துக்கிற விற்பனையாளர்களும் நமக்கு இதை போல் ஒரு தொடர்ந்து ஒரு இன்னல் இருக்கிறத வந்து நம்ம கலையணும்னா அதிகாரியை கண்டிப்பாக இதில் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனா இது கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறுன்றதை இது வாயிலாக வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.